புஷ்பா ஒன்று பெரிய ஹிட்டான பிறகு மகேஷ் பாபு போட்ட ட்விட் அது, நான் பண்ண வேண்டிய படம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அதை போட்டு வந்துருக்கிறாரு. ஆனால் இந்த புஷ்பா ஒன்றுனுடைய வெற்றியவே அங்கே பல பேரால் சகிக்க முடியல. ஒரு மரக்கடத்தல் கதை அது. ஒரு ஹீரோ ரொம்ப ரொம்ப தப்பானவனாக இருக்கான், ஆனால் அவனை இந்த சமூகம் கொண்டாடுது, அந்த படம் ஹிட் ஆகுதுன்னா இவங்களுடைய மனநிலைலாம் எப்படி இருக்குது பாரியமாக. இந்த இந்தியாவிலேயே கையும் காலும் கட்டப்பட்ட நிலையில் பறந்து பறந்து அடிக்கிறவர் போயிட்டு கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயந்தான். நீங்கள் படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதையடா நம்ம ரசித்தோன்னு உங்களுக்கு எப்பவுமே ஒரு படம் இவ்வளோ பெரிய வசூல் அடைவதற்கு வெறும் படத்தின் அழகு, அதில் இருக்கிற அழகியல் அது மட்டும் காரணம் கிடையாது. அதுக்கு போட்டியாக இன்னொரு பெரிய படம் வரக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு படம் சுவாரஸ்யமான படம் வந்துருதுன்னா இந்த வசூலே டிவைடாக மாறி 2வது முறையாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே ஓப்பனிங்கில் ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கிராஜுவலாக போயிட்டு இருந்துச்சு. இந்த கைதுக்கு பிறகு இப்போ மறுபடியும் கூட்டம் ஏறிடுது. நினச்சிருந்தா அவங்க தவிர்த்துருக்கலாம். இப்போ அந்த ஒரு பெண்மணி குழந்தைகளை கூப்பிட்டு அங்கே வரும்பொழுது அவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு நிற்கிறது, இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருச்சு, இறந்துட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்ச்சி. அந்த குடும்ப பகையெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா சிரஞ்சீவிக்கும் பவன் கல்யாணுக்குமே அல்லு அர்ஜுனோட பெரிய ஒட்டு உறவு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அவருடைய அல்லு அர்ஜுனுடைய திருமணம் வரைக்கும் தான் அவர் மாமா சின்ன மாமாங்கிற மாதிரி ஒரு அன்போடு இருந்திருக்காரு. திருமணத்துக்கு பிறகு அவரே நிறைய மாறி இருக்காரு. அவருடைய பார்வையே வேறையாக இருக்குது. இதே அல்லு அர்ஜுன் முதல் படத்தில் நடிக்கும்போது படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா, நம்ம பாட்ஷாலாம் பண்ணவர் தான், அவரை வச்சு முதல் படம் எடுக்கிறார். அந்த படம் வெளியில் வந்தபோது இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இந்த மூஞ்செல்லாம் இதுக்கு நடிக்க வருதுன்னு அங்கே உள்ளவங்க எழுதியிருக்காங்க, அங்கே உள்ளவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். புஷ்பா படம் என்னென்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இன்னொரு தடவை சொன்னீங்க நீங்கள் புஷ்பா இவருக்கு வர வேண்டிய ப்ராஜெக்டே இல்லைன்னு சொன்னீங்களே சார், உண்மைதானா சார்? மகேஷ் பாபு பண்ண வேண்டிய படம் அது. ஓகேங்க. ஆக்சுவலாக சுகுமார் இவரை வச்சு அல்லு அர்ஜுனை வச்சு 2வது படம் பண்ணுறார். அதான் அல்லு அர்ஜுனுடைய 2வது படம் சுகுமார் தான் டைரக்டர். அது நம்ம ஒரு சின்ன தம்பி மாதிரி ஒரு படம். இதெல்லாம் நம்ம அங்கேருந்து திரட்டப்பட்ட தகவல். நமக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கும் பெருசாக ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. அங்கே உள்ள நண்பர்கள்ட்ட பேசும்போது சில தகவல்களை சொல்கிறாங்க. இப்போ இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்கிறாங்க. அந்த சின்ன தம்பி டைப்பான படம் அல்லு அர்ஜுனுடைய 2வது படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போகுது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக சுகுமார் இருக்கார். ஸோ இப்போ சுகுமார்னால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு பக்கம் சண்டை போட்டால் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற ஒரு நட்புன்னு வச்சிங்களேன். ஸோ இப்போ இந்த நேரத்தில் தான் அவருக்கு என்னென்னா ஒரே ஹீரோவுக்கு எத்தனை படம் பண்ணிகிட்டு இருக்க முடியும், ஒரு மாறுபட்ட முறையில் போய் வேறு ஒரு ஹீரோ வச்சு பண்ணலாமேன்னு மகேஷ் பாபு போய் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ மகேஷ் பாபு இந்த கதையெல்லாம் கேட்டு உடனே வேணாம்னு சொல்லி அவர் அது ஏதோ நல்லா இருக்குது கதைன்னெலாம் அப்படி போய் கொஞ்ச நாள் கழித்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு என்னங்க படம் முழுக்க ஒருத்தர் லுங்கியை கட்டிட்டு வராரு, எனக்கு என்னமோ அந்த கதை செட் ஆகலை அப்படிங்கும்பொழுது கதையை மாற்ற முடியாது. சரி ரைட்டு நீங்கள் இருங்க, நான் திரும்ப அவரையே போய் பார்க்குறேன்னு அல்லு அர்ஜுன்கிட்ட அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சார் அது மாதிரி பிரச்சனையாகி போச்சுன்னொன்னே ஓகே நோ ப்ராப்ளம் நான் பண்ணுறேன்னு தான் அந்த படத்தை அவர் பண்ணுறாரு. இதை மகேஷ் பாபுவே ட்வீட் போட்டிருக்கிறார், நான் பண்ண வேண்டிய படம் அது. ஏன்னா புஷ்பா ஒன்று பெரிய ஹிட்டான பிறகு மகேஷ் பாபு போட்ட ட்விட் அது, நான் பண்ண வேண்டிய படம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அதை போட்டு வந்துருக்கிறாரு. ஆனால் இந்த புஷ்பா ஒன்றுனுடைய வெற்றியவே அங்கே பல பேரால் சகிக்க முடியல. ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர், யாரோ சீனிவாசன் ஏதோ ஒரு பேர் ஒன்று சொன்னாங்க, அவர் ஒரு முக்கியமான சினிமா மேடையில் சொன்னாராம், புஷ்பா ஒரு பெரிய ஹிட்டு ஊர் உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு மரக்கடத்தல் கதை அது. ஒரு ஹீரோ ரொம்ப ரொம்ப தப்பானவனாக இருக்கான், ஆனால் அவனை இந்த சமூகம் கொண்டாடுது, அந்த படம் ஹிட் ஆகுதுன்னா இவங்களுடைய மனநிலைலாம் எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஓப்பனாக மேடையிலே. ஸோ அந்த அளவுக்கு பெரிய எதிர்ப்புகளை சம்பாரித்த படம் இன்றைக்கி அப்படியே பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கு, இன்னமும் பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அது இப்போ புஷ்பா 2 உடைய வசூல் எப்படி சார் இருக்குது? ரொம்ப ஈஸியாக 5வது நாளே பார்த்தீங்கன்னா 900 crores கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறது நான் 1000 கோடி அது ரீச் பண்ணிடுச்சு. அது இந்தியன் சினிமாவில் அது கேள்விப்படவே இல்லை அப்படின்ற மாதிரி இவ்வளோ ஃபாஸ்ட் ரீச்சிங். உண்மைதான். அது என்னென்னா அந்த படத்தினுடைய பேஸு கண்டென்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது அடுக்கடுக்காக வைக்கப்பட்ட அந்த வண்ணங்கள் தான் நான் சொல்லுவேன். அதில் ஒரு பக்கம் சாங்கு, அந்த கோரியோகிராஃபு,
அப்புறம் வந்து நல்ல புதிய காட்சிகள், அது நீங்கள் யோசிக்க முடியாத சில காட்சிகள். ஸோ இதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து வச்சு ஃபைட்டு முக்கியமாக இந்த இந்தியாவிலேயே வந்து கையும் காலும் கட்டப்பட்ட நிலையில் பறந்து பறந்து அடிக்கிற ஒரு ஃபைட்டு கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயந்தான். நீங்கள் படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதையடா நம்ம ரசித்தோன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அப்படியே பேக்காக நம்மளை வந்து ரசிக்க வச்சு கொண்டு போயிருந்தார் படம் முழுக்க. ஸோ அதுதான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்குது. இந்தியாவில் அதிகமாக கிராஸ் பண்ண படம் வந்து டங்கல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆமாம். ஸோ இந்த டங்கல் படத்தை இதோடைய ஐடியாலஜி பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட அதை நெருங்கும்னு தான் சொல்கிறாங்க. அதனுடைய படத்தின் தன்மையே வேற, இது தன்மையே வேற. பட் அதையும் ரசித்த கூட்டம் தான் இதையும் ரசிச்சிட்டு இருக்கு. ஆனால் என்ன காரணம்னா, எப்பவுமே ஒரு படம் வந்து இவ்வளோ பெரிய வசூல் அடைவதற்கு வெறும் படத்தின் அழகு, அதில் இருக்கிற அழகியல், அது மட்டும் காரணம் கிடையாது. அதுக்கு போட்டியாக இன்னொரு பெரிய படம் வரக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு படம் சுவாரஸ்யமான படம் வந்திருந்ததுன்னா இந்த வசூலே டிவைடாக மாறி இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி அதற்கப்புறம் வந்த எந்த படங்களுமே பெருசாக போகலை. அவங்களுக்கான ஸ்பேஸ், அந்த புஷ்பா 2க்கான ஸ்பேஸ் இன்னமும் இருக்குது. இப்போ பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு பெரிய படங்கள் எதுவுமே இல்லை. பொங்கலில் தான் கேம் சேஞ்சர் வரப்போகுது. அது வரைக்கும் புஷ்பா 2 ஓடும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா டங்கல் அந்த 2800 crore வந்து இது கிராஷ் பண்ணும் போல தான் தோணுதில்ல சார்? நிச்சயமாக பண்ணும். இன்னொன்று வந்து அந்த பண மதிப்பையும் நீங்கள் பார்க்கணும். அன்னைக்கு வந்து அந்த 2800 கோடியினுடைய பண மதிப்பு இன்றைக்கி என்னவா இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது டங்கல் தான் வெற்றி. இது அதை ரீச் பண்ணும். அந்த தொகையை ரீச் பண்ணால் கூட பண மதிப்பு வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதையும் பார்க்கணும்ல. ஆனால் டங்கல் சைனாலும் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தானே சார் அந்த காஸ்ட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இல்லை நீங்கள் இப்போ சைனா வசூலுங்கிறத தனியாக விட்டுருங்க. அது வந்து எந்த வகையிலும் தயாரிப்பாளருக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு 10 கோடி வசூலாச்சுன்னா 5 கோடி தான் நீங்கள் தயாரிப்பாளர் கைக்கே வரும். பாக்கி 5 கோடி வந்து ஷேர்லேயே போயிடும். ஒரு டேக்ஸு, ஷேரு, அது இதுன்னு எல்லாம் போய் கடைசியாக பாதி தான் கைக்கு வரும். ஆனால் சைனாவில் அது நிலைமையே வேறு. கிட்டத்தட்ட 70-80% கவர்மெண்ட்டுக்கு போயிடுமா. அந்த டேக்ஸு அது இதுன்னு போய் கைக்கு வர்றது வந்து ஒரு 20-30% தான் தயாரிப்பாளர் கைக்கே வருமா. ஸோ அதனால் அங்கே அடைவதெல்லாம் ஒரு பெரிய வெற்றி கிடையாது. சும்மா ஒரு கணக்குக்கு சொல்கிறது தான். இப்போது புஷ்பா 2 வந்து இவர் கைதுக்கு பிறகு இன்னும் அதிவேகமாக அந்த படம் பார்ப்பவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. ஒரே நாள் அரெஸ்ட்டு, இந்தியா ஃபுல்லாக போய் இன்னும் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறது உண்மை தானா சார்? அவரை இந்தியா முழுக்க இனிமேலாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். பட் படத்தின் மீது ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அட்ராக்ஷன் வந்திருக்கு. பல பேர் வந்து அந்த படத்தை போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது முறையாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே ஓப்பனிங்கில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிராஜுவலாக போயிட்டு இருந்துச்சு. இந்த கைதுக்கு பிறகு இப்போ மறுபடியும் கூட்டம் ஏறிடுது. வெளியில் வந்துட்டாரு. சிரஞ்சீவிலாம் ஒரு வீட்டில் போயிட்டு அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அவசரமாக கார் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும். இன்னைக்கு காரை அவர் வெல்கம் பண்ணும்போது அவர் உள்ளேருந்து வரும்போது அவரோட மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருந்ததில்ல. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தார்ல. பார்த்தீங்களா இல்லையா? நிச்சயமாக எப்போவுமேங்க அந்த அவமானங்கள் தான் ஒரு மனுஷனை வந்து வேறொரு முடிவை எடுக்க வைக்கும். கிட்டத்தட்ட அல்லு அர்ஜுனுக்கு நேர்ந்தது அதுதான். இப்போ ஒரு வழக்கை நீங்கள் நேர்மையாக ஹேண்டில் பண்ணால் இந்த அளவுக்கு நீங்கள் அவரை போய் நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு கூட்டம் கூடுது, அந்த இடத்திற்கு அல்லு அர்ஜுன் வர்றாருங்கிறது ஓகே. அதுக்காக எல்லா மரணங்களுக்கும் அவர் தான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை. இப்போ அவர் காரில் வர்றாரு, வர்ற வழியில் டிராஃபிக் ஆகுது, அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா இவர் காரில் வந்தார் அதனால தான் அது நடந்துருச்சு. யார் கார்லேயே எவனோ அடித்து செத்தா கூட அதுக்கு அல்லு அர்ஜுன் பொறுப்பாக முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதை பார்க்குறாங்க. இப்போ இவர் படத்துக்காக வந்த கூட்டம் தான், நினச்சிருந்தா அவங்க தவிர்த்துருக்கலாம். இப்போ அந்த ஒரு பெண்மணி குழந்தைகளை கூப்பிட்டு அங்கே வரும்பொழுது அவங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு நிற்கிறது, இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருச்சு, இறந்துட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அல்லு அர்ஜுன் போகிற இடமெல்லாம் இந்த மாதிரி யாராவது அடிபட்டு செத்துக்கிட்டே இருக்காங்களா? இல்லை இல்லை. அப்போ எங்கேயோ ஒரு தவறு நிகழத்தான் செய்யும். ஆனால் சம்பவம் நடந்த இடம் வேற. தெலுங்கானா. இப்போ ஆந்திரா அரசியல் வந்து எப்படி தெலுங்கானா அரசியலுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஒன்றா இருந்தது தானே ஒரு காலத்தில். இன்னைக்கு வந்து மாறிடுச்சு. இவங்க இந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்கிறது தான் இப்போ உள்ளது. அந்த குடும்ப பகையெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவிக்கும் பவன் கல்யாணுக்குமே அல்லு அர்ஜுனோட பெரிய ஒட்டு உறவு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அவருடைய அல்லு அர்ஜுனுடைய திருமணம் வரைக்கும் தான் அவர் மாமா, சின்ன மாமாங்கிற மாதிரி ஒரு அன்போடு இருந்திருக்காரு. திருமணத்துக்கு பிறகு அவரே வந்து நிறைய மாறி இருக்காரு. அவருடைய
பார்வையே வேறையா இருக்குது அப்படின்லாம் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. ஏன்னா வழக்கறிஞர் வாதாடும் போது கூட ஏற்கனவே ஷாருக் கானுடைய நிகழ்ச்சியிலே இது மாதிரி நடந்திருக்கு சார். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, இப்படி நடக்கணுன்ற நோக்கம் இல்லை. அவர் வாதாடியும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரிமாண்டு தான் பண்ணும் அப்படின்றத கேட்கும்போது தான் ரொம்ப ஷாக்காக இருந்தது. எனக்கு என்னென்னா அந்த புஷ்பாவில் பார்த்தீங்கன்னா அவர் அவமானப்படுத்தி உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா. எனக்கு புது கார் வரட்டும், நான் இங்கேருந்து போகிறேன்ற மாதிரியே அங்கே பார்க்க முடிஞ்சதில்ல. உண்மையாக புஷ்பாவை மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே அதை பார்க்கும்போதா. இல்லை அதுதான் இப்போ அவர் வந்து இப்போ என்ன மனநிலையில் இருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இங்கே விஜய் எப்படி தனக்கு தொடர்ந்து அவமானம் ஏற்படும் பொழுது அவர் ஒரு முடிவை எடுத்து அரசியலுக்கு வராரோ, இதே நிலைமை அங்கே ஆந்திராவில் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க 2 பேருக்குமான ஒரு ரிசம்பிளன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அப்படியே ஒன்றாவே ட்ராவல் ஆகி வருது. இதே அல்லு அர்ஜுன் வந்து முதல் படத்தில் நடிக்கும்போது இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து சுரேஷ் கிருஷ்ணா, நம்ம பாட்ஷாலாம் பண்ணவர் தான், அவரை வச்சு முதல் படம் எடுக்கிறாரு. அந்த படம் வெளியில் வந்தபோது இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இந்த மூஞ்செல்லாம் இதுக்கு நடிக்க வருதுன்னு அங்கே உள்ளவங்க எழுதியிருக்காங்க, அங்கே உள்ளவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஒரு பல்லெல்லாம் சீர் பண்ணிக்கிட்டு தாடையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி ரெடியாகி தான் அவர் திரும்ப வந்திருக்காரு. கிட்டத்தட்ட விஜய் எப்படி தன்னை ஒரு அழகனா இன்றைக்கி மாற்றிட்டு இருக்காரு, அந்த மாதிரி அவரும் வந்து ஒரு அழகனா மாறியிருக்காரு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட இவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது இவர் எப்படி பெரிய உச்சத்துக்கு போன பிறகு ஒரு அரசியலுக்கு வந்தாரோ அது மாதிரி அவரும் உச்சம் தொட்டு நிற்கிறாரு. அவருக்கு ஒரு இடையூறு கொடுக்குறாங்க, அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது நிறைய பேர் சொல்லிட்டாங்க 3000 கோடி கலெக்ட் பண்ண போது இவர் தான் நம்பர் 1 ஹீரோ வரப்போறாருன்னு சொன்னப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அடுத்த சர்ச்சை இவர் மேலே தான் வரப்போகுதுன்னு. அதுக்கேற்ற மாதிரியே வந்துடுச்சு. இந்த படத்தோடைய பெரிய ரீச்சும் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. பெரிய புகழ் வரும்போது அடிக்கிறது நடக்குதுங்களா சார்? இது இன்னும் புகழை தானே கொடுத்துருக்கு அவருக்கு. இப்போ அவங்களுக்கு தெரியாதா இவர் சீன்னா இன்னும் இவர் புகழை அடைவாருன்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படி கிடையாது. இன்னொன்று வந்து பல பேர் சொல்கிறாங்க இந்த படம் ஓடுவதற்காக அல்லு அர்ஜுனே செஞ்ச ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அவர் சிறையிலிருந்து வீட்டுக்கு வரும்பொழுது அவருடைய மனைவி வந்து அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. கிடையாது கிடையாது. அதனால் இது ரொம்ப அவர் எதிர்பாராமல் நடந்த கைது தான் இதெல்லாம். இல்லை, அவரே அந்த கோர்ட்டு கூட்டு போகும்போதெல்லாம் அவருடைய முகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற மாதிரி ஒரு பிரம்மையோடவே போடுறதா இருக்கட்டும், ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே அவர் யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய செல்வாக்கானால இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் காவல் நிலையம்னு போயிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். அது யாராக இருந்தாலும். ஆனால் நான் கைது செய்யும்போது அவர் எப்படி அதை எதிர்கொண்டார்? சிறைக்கு வரணும், வாங்க போகலாம் அப்படின்னா முதல்ல கிளம்பி வந்தார் வள்ளியை. அவர் வலுக்கட்டாயமாக கூட்டு போகிற சூழல் தானே அமைஞ்சுது. அப்போ சிறைங்கிறது யாரும் விரும்பாத ஒன்று தான், அது எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும். இப்போ வெளில வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இனிமேல் வேறு மாதிரி அல்லு அர்ஜுனை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், நானும் அதான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அது வேற ஒரு மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி தான் உண்மை. சரி, ஓகே சார். இப்போது ரஜினி இது பார்த்தீங்களா, யாருமே எதிர்பாராத ஒரு சின்ன ஒரு